இன்னைக்கு இதே ஜாக்டோஜியோ தெருவில் நின்றுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க, தினமும் போராடிட்டு இருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஒரு ஆட்சி நம்ம இது வரைக்கும் வரலாற்றுல பார்த்தது கிடையாது. என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது நிலம் இருந்ததுன்னா அங்க பிடிச்சி நிலத்தை வாங்கி போடு, சாராயம் வித்துக்கிட்டு கஞ்சாயம். இப்படி இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. இங்க இப்படி எல்லாம் எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது. கும்மிடி பூண்டி பகுதிகளை வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். மீண்டும் நான் சொல்கின்றேன், இங்க கட்சியோ ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள், பெண்களுடைய பாதுகாப்பை பாருங்கள், விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை பாருங்கள், இளைஞர்களை நல்ல அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க சிந்தியுங்கள். சிறு வியாபாரிகள்லாம் இங்க வியாபாரம் பண்ண முடியல. சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணையில கிராமத்தில் ஆயா இட்லி கடை போட்டா அதுக்கு உரிமம் லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்கு? ஆயாவுடைய இட்லி கடை. அடப்படுவாங்க. ஏன் அந்த ஆயாவே அனாதையா இருக்கிற காரணத்தால் தான், யாருமே ஆதரவு இல்லாத காரணத்தால் தான், ஏதோ அது பொழப்புக்காக, அது ஏதோ தெரிஞ்ச விஷயம். என்ன இட்லி சுட தெரியும், அது இட்லியை சுட்டு ஏதோ ரோட்ல இருக்கிற இடத்துல அதுக்கு கடை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்க முடியுமே ஆயா? ஆயா எப்படியா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கும்? அதுவும் லைசன்ஸ் கொடுக்கிற நிலையிலயா நீங்க இருக்கிறீங்க? காசு இல்லாம யாருக்காவது லைசன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் எங்கயா இருக்கிறோம்? எந்த நாட்டிலயா இருக்கிறோம்? மனசாட்சியா இல்லையா அவங்களுக்குலாம்? தள்ளு வண்டியில வாழைப்பழம் வித்தா அதுக்கு லைசன்ஸ். எவ்வளவு மோசம். ஒரு டீ கடை வச்சா அதுக்கு லைசன்ஸ். எதுக்கியா லைசன்ஸ்? எதுக்கியா உரிமை வாங்கணும்? இவ்வளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எல்லாம் சிந்தியுங்கள். தேர்தல் இன்னொரு 6 மாதத்துல வந்துடும். ஆனா தேர்தல் நேரத்தில் மூட்டை எடுத்து வராங்க, பண மூட்டை எடுத்துருவாங்க, சாராயத்தை எடுத்து வருவானுங்க. அதுவும் இந்த பகுதினா